தீரன் ஷார்ட்கட்ஸ்ல இருந்து தேவேந்திரன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, முல்லைப்பாட்டு அப்படின்ற ஒரு செய்யுளுக்கான ஃபுல் ஷார்ட்கட் தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முல்லைப்பாட்டு இதோடைய ஆசிரியர் யாருன்னா நப்பூதனார். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா நப்பூதனாருக்கு பதிலா பூதம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பூதம்ன்றது தான் ஷார்ட்கட்டே. ஓகேவா? ஃபுல்லாமே நான் அதை வச்சுதான் லிங்க் பண்ணுவேன். பூதத்தை வச்சுதான் லிங்க் பண்ணுவேன். ஓகேவா? பூதம் வந்துச்சுன்னா என்ன பண்ணு, முள்ளை எடுத்து காமி. அவ்வளவுதான் ஷார்ட்கட். பூதம் வந்துச்சுன்னா முள்ளை எடுத்து காமி. அவ்வளவுதான் ஷார்ட்கட். ஃபர்ஸ்ட் நூல்வழி பார்த்துட்டு வந்துடலாம். நூல்வழி பாருங்க. முல்லைப்பாட்டு வந்து பாத்தீங்கன்னா 10 பாட்டு நூல்கள்ல ஒன்று. இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, முள்ளு குத்திச்சுன்னா 10 போடணும். அந்த இடத்துல முள்ளு குத்திச்சுன்னா அந்த இடத்துல 10 போடணும். 10 போடுவாங்களுக்கு தெரியுமா? காயப்பட்ட இடத்துல எல்லாம் அதுதான். ஓகேவா? முள்ளு குத்திடுச்சுன்னா 10 போடணும். அதுக்கு அடுத்தது பாருங்க, இது 103 அடிகளை கொண்டது. இந்த முல்லைப்பாட்டு வந்து பார்த்தோன்னா மொத்தம் எத்தனை அடிகளை கொண்டதுன்னா 103 அடிகளை கொண்டது. இதுக்கான ஷார்ட்கட்டை பாருங்க. இது பாருங்க, இந்த 103 எப்படி பிரிச்சுக்கிறீங்கன்னா 10 3ன்னு பிரிச்சுங்க. ஓகேவா? 10 3ன்னு பிரிச்சுங்க. முள்ளு குத்திச்சுன்னா 10 போடணும். நாமம் கட்டில நாமம் கட்டினா நாமம் வந்து எப்படி போடணும்? இத பாருங்க, முள்ளு குத்திடுச்சுன்னா 10 போடணும். நாமம் கட்டில நாமம் கட்டினா 3. நாமம், இதுதான் நாமம். ஓகேவா? நாமம்னா என்னது? 3 வருதா? அப்போ முள்ளு குத்திடுச்சுன்னா 10 போடணும். நாமம் கட்டினா அப்போ 3. நாமம் கட்டினா 3 ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அதான் ஷார்ட்கட். அதுக்கு அடுத்தது, இப்பாடலின் 1 to 17 அடிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா பாடப்பகுதி, இது வந்து பார்த்தோன்னா 1 to 17 அடிகள்ல நம்மளுக்கு பாடப்பகுதியை கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்தது, முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. ஓகேவா? முல்லைப்பாட்டு வந்து பார்த்தோன்னா ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, இப்போ முள்ளு குத்திச்சுன்னா நம்மளுக்கு 10 போட சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா? இது யார் சொன்னதுன்னா ஆசிரியர்கள் சொன்னது. முள்ளு குத்திருச்சுன்னா 10 போடணும் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டை யாரு சொல்லி கொடுத்தது நம்மளுக்கு அப்படின்னா ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தது. அதுக்கடுத்தது, முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. அதனாலதான் இது முல்லைப்பாட்டுன்னு சொல்றாங்க. ஓகேவா? முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டதுனால இது முல்லைப்பாட்டு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது, 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இது. 10 பாட்டு நூல்கள் இருக்கு இல்லையா? 10 பாட்டு நூல்கள் மொத்தம் 10 இருக்கும். ஓகேவா? திருமுருக ஆற்றுப்படை, பிறனர் ஆற்றுப்படை அப்படின்ட்டு ஒரு 10 நூல்கள் இருக்கும். இந்த 10 நூல்கள்ல குறைந்த அடிகளை உடைய நூல் வந்து பார்த்தோன்னா இந்த முல்லைப்பாட்டு தான். மொத்தம் எத்தனை அடிகள் இருக்கு? இதுல 103 அடிகள் இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா குறைந்த அடிகளே தான். 10 பாட்டுல இருக்கிறதுல குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு தானா? இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, முள்ளு குத்திச்சுன்னா என்ன பண்ண முடியும்? குறைஞ்ச அடிதான் காலால நம்மள எடுத்து வைக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? கால் வலிக்கும்னு நம்ம கத்துவோம். முள்ளு குத்தி, இப்ப நம்ம கால்ல முள்ளு குத்திருச்சுன்னு வச்சுக்க, குறைந்த அடிகள் தான் நம்ம எடுத்து வச்சு நடக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நம்ம காலு வலிக்கும். ஓகேவா? இதை படைத்தவர் யாருன்னா, காவேரி பூம்பட்டினத்து பொன்வாணிகனர் மகனார் நப்பூதனார். காவேரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் தான் நப்பூதனார். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம் இல்லையா? பூதம் வந்து நம்மள பிடிக்க வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? முள் எடுத்து காமிச்சா அந்த பூதம் ஓடிடும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது, பாடல் வரிகளுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம் வாங்க. இந்த பாடல் வரிகள் எல்லாத்தையுமே நான் எப்படி லிங்க் பண்ணுவேன்னா, பூதம் இருக்கு இல்லையா? இப்போ அந்த முல்லைப்பாட்டை இயற்றியவர் யாரு? நப்பூதனார். ஓகேவா? பூதம்ன்றதுதான் ஷார்ட்கட்ன்னு சொன்னேன் நானு. அப்ப என்னன்னா, பூதத்தை வச்சுதான் லிங்க் பண்ணி சொல்லுவேன். இந்த பாடல் வரிகளையும் பூதத்தையும் லிங்க் பண்ணி சொல்லுவேன். நீங்க அதை வச்சு என்ன பண்ணிடணும்? ஓ, பூதம்னா முல்லைப்பாட்டு அப்படின்ட்டு நீங்க போட்டுடணும். ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் கீவேர்ட் நான் ஹைலைட் பண்ணிக்கிற கீவேர்டை மட்டும் பாருங்க. நனந்தலை உலகம்னு இருக்கா? இதுதான் கீவேர்டு. இதை வந்து அந்த பூதத்து கூட எப்படி நான் லிங்க் பண்றேன் பாருங்க. அதாவது, தலை, நம்மளுடைய தலை வந்து பார்த்தோன்னா நனைஞ்சிடுச்சுன்னா நீ உலகத்துல நீ எங்க இருந்தாலும் பூதம் வந்து உன்னை பிடிச்சிட்டு போயிடும். உன்னுடைய தலை நனைஞ்சிடுச்சுன்னா உலகத்துல நீ எங்க இருந்தாலும் பூதம் வந்து பிடிச்சிட்டு போயிடும். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் லைனுக்கான ஷார்ட்கட். ஓகேவா? நீங்க என்ன பண்ணுங்க, சைட்ல அப்படியே எழுதி வச்சுங்க. ஒவ்வொரு பாடல் வரிகளுக்கு நேரா நான் சொல்ற ஷார்ட்கட்டை எழுதி வச்சுங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது, வலம்புரின்னு இருக்கா? இது வலம்புரி சங்க ஞாபகம் வச்சுங்க. வலம்புரி சங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. வலம்புரி சங்க கையில எடுத்துட்டு போனாதான்
பூதத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா சங்கு ஊதுன உடனே என்ன பண்ணிடும், பூதம் வந்து ஓடி போயிடும். ஓகேவா? வலம்புரி சங்க கையில் எடுத்துட்டு போனாதான் பூதத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு அடுத்த லைன் பாருங்க. பனிக்கடல் பருகின்னு இருக்கா. பனிக்கடல் பருகினா பூதம் வந்து பார்த்தனா பனிக்கடலை தான் பருகி குடிக்குமா. ஓகேவா? பூதம் வந்து பார்த்தனா பனிக்கடலை தான் பருகி குடிக்குமா. ஓகேவா? அதுக்கு அடுத்தது கொடுஞ்செலவு. வீட்டுல குழந்தைங்க கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கொடுஞ்செலவு பண்ணாத உன்னை பூதத்துக்கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்ட்டு. அவ்வளவுதான் ஷார்ட்கட். அடுத்த லைனுக்கு கொடுஞ்செலவு பண்ணாத உன்னை பூதத்துக்கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். ஓகேவா? பெய்யல் பொழிந்தன்னு இருக்கா. இது வந்து எப்படின்னா புயல் பொழிந்தன்னு நான் மாத்திக்கணும். ஓகேவா? புயல் பொழிந்த, பெரும் பூதம் அடிச்ச மாதிரி பெரும் புயல் பொழிஞ்சிடுச்சு. அவ்வளவுதான் ஷார்ட்கட். பூதம் அடிச்ச மாதிரி பெரும் புயல் பொழிஞ்சிடுச்சு. அவ்வளவுதான் ஷார்ட்கட் இந்த லைனுக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க. அதுக்கு அடுத்த லைன் பாருங்க. யாழிசை இனவண்டு ஆர்ப்ப அப்படின்னு இருக்கா. இது ஷார்ட்கட் என்னன்னா, பூதம் வர்றதுக்கான அறிகுறி என்னன்னு கேட்டா, யாழ் இசை கேக்குமா, வண்டு வந்து பார்த்தோன்னா அர்ப்பரிக்குமா. ஓகேவா? இந்த பேய் வர்றதுக்கான இது மாரி இந்த பூதம் வர்றதுக்கான இது அறிகுறி பாருங்க. யாழ் இசை கேக்குமா, வண்டு வந்து பார்த்தோன்னா அர்ப்பரிக்குமா. அதுதான் பூதம் வர்றதுக்கான அறிகுறியா. ஓகேவா? அரும்பு அவிழ் அலறின்னு இருக்கா. இதுக்கான ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. பூதம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அரும்பு மரத்துல இருக்கிற அரும்பெல்லாம் என்ன பண்ணுமா, அவிழ்ந்து அலறி விழுந்து இறந்து போயிடுமா. அதாவது கீழே விழுந்து செத்து போயிடுமா. ஓகேவா? மரத்துல இருக்கிற அரும்பு இதெல்லாம் பூதம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுமா, கீழே விழுந்து அலறி விழுந்து செத்து போயிடுமா. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க. பசலை கன்று, கன்று குட்டிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா பூதத்தை பார்த்து பயப்படுமா. ஓகேவா? கன்று குட்டிகள்லாம் பூதத்தை பார்த்து பயப்படுமா. இந்த லைன் பாருங்க. விரிச்சின்னு இருக்கா. இது ரொம்ப முக்கியமான லைன். இந்த லைனை வந்து நோட் பண்ணீங்க. விரிச்சின்றது, இந்த விரிச்சுன்னா என்னன்னா பின்னாடி கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கலாம். விரிச்சுனா ஒரு இடத்துல வந்து போயிட்டு, யாரும் இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒண்ணு பேசுற மாரி நல்லதை, அது வந்து பார்த்தோன்னா நல்லது சொல்லுதா இல்லை கெட்டது சொல்லுதா அப்படின்ட்டு ஏன்னா ஒரு செயலை தொடங்குறதுக்காக. ஓகே, அது பின்னாடி கொடுத்துருவாங்க டீட்டெயிலா. நீங்க இப்போ ஷார்ட்கட்டுக்காக ஞாபகம் வச்சுங்க. ஓகே, விரிச்சுனா அதான். இந்த விரிச்சு வந்து யாருக்கிட்ட கேட்பாங்கன்னா பூதத்துக்கிட்ட கேட்பாங்களா. அந்த விரிச்சு வந்து யாருக்கிட்ட கேட்பாங்க, பூதத்துக்கிட்ட கேட்பாங்களா. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்துட்டோமா பசலை கன்று. என்ன சொன்னேன், கன்று வந்து பூதத்தை பார்த்து பயப்படுன்னு சொல்லிட்டேன்னா. அதுக்கு அடுத்தது இந்த 2 லைன் பாருங்க. இந்த கொட்டேஷன் உள்ள இருக்கிறது அப்படியே ஒரு இதுவா கேட்பாங்க. பாடல் வரிகள் இது யாரு ஏற்றிருந்துன்னு. அதுக்கு அடுத்தது பாருங்க. இந்த 3த்தையும் சேர்த்து ஒரு ஷார்ட்கட்டா சொல்றேன் பாருங்க. பின் வருகுவார் தாயார் அப்படின்னு. பூத வருதுன்னு பயப்படாத, பின்னாடி வருகுவார் உங்க தாயார் வராரு. அதனால வந்து பார்த்தோன்னா பூதம் வருதுன்னு பயப்படாத, பின்னாடி வராங்க உங்க தாயார். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நன்மொழி கேட்டானாம்னு இருக்கா. பூதம் வருதா வரலையான்னு ஒரு நன்மொழி கேளு. அதான் ஷார்ட்கட். அதுக்கு அடுத்தது பூதம் வருதா இல்லையான்ட்டு நன்மொழி கேளு. ஓகேவா? இந்த பூதத்தை வச்சே நீங்க லிங்க் பண்ணிக்கணும் எல்லாத்தையும். பூதம்னா எது, பூதனார் ஏட்டந்து பூதம் வந்தா முள் எடுத்து காமியா, அப்போ முல்லை பாட்டுன்னு நீங்களே லிங்க் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது சொல்லும் பொருளுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம் வாங்க. சொல்லும் பொருளும் பாருங்க. நலந்தலை உலகம்னு இருக்கா. அப்படின்னா அகன்ற உலகம். இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, தலை நனைஞ்சு, இப்ப தலை நம்ம நினைஞ்சிச்சா என்ன ஆகும்னா முடியெல்லாம் என்ன ஆகும்னா அகன்றிருக்கும். இல்ல முடியெல்லாம் என்ன பண்ணும் அகன்றிருக்குமா. தலை நனைஞ்ச தலை, அதான் ஷார்ட்கட்டே. ஓகேவா? நேமினா சக்கரம். இப்போ ஏதாவது ஒரு நாமினிஸ்ன்னு ஒண்ணு இது பண்ணுவாங்க இல்லையா, அவார்ட் ஃபங்க்ஷன்லாம். அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 பேர் ஏத்துப்பாங்க. அந்த சக்கரத்துக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் நாமினிஸா நியமிப்பாங்க அப்படின்னு ஷார்ட்கட். ஓகேவா? சும்மா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? கோடுனா மலை. மலையில வந்து பார்த்தோன்னா பெரிய ஒரு கோடு இருக்குது. ஓகேவா? கொடுஞ்செலவுனா விரைவாக செல்லுதல். இப்போ எங்கன்னா ஒரு குழந்தை வந்து பார்த்தோன்னா கடையில வந்து பார்த்தோன்னா நிக்கும். நின்னு கொடுஞ்செலவு வச்சுட்டு போகுதுன்னா அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, விரைவாக கூட்டிட்டு போயிடுவாங்க அந்த குழந்தைய. ஓகேவா? அதான் ஷார்ட்கட்டு. அதுக்கு அடுத்தது நறுவினா நறுமணமுடைய மலர்கள். நறுவி அதிலே வந்துருச்சு நறுவின்ட்டு. அதுக்கு அடுத்தது தூவி அப்படின்னா தூவி. ஓகேவா? அதான் ஷார்ட்கட்டே. அதிலே இருக்கு பேரே. ஓகேவா? விரிச்சுனா நற்சொல். ஓகேவா? விரிச்சுனா என்னது, நற்சொல்.
சுவல்னா தோல். ஓகேவா? சுவல்னா தோல். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, சுவர்ல சாஞ்சி உட்காந்து தோல்லாம் கரையாயிடுச்சு. அவ்வளவுதான் ஷார்ட்கட்டு. அதுக்கு அடுத்தது நான் விரிச்சின்னு சொன்னேன் இல்லையா இதுக்கு முன்னாடி பாடல் வரிகள்ல, இதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏதேனும் ஒரு செயல் வந்து பார்த்தோன்னா, நன்றாக முடியுமோ, முடியாதோ அப்படின்ட்டு ஐயம் கொண்ட பெண்கள் அல்லது மக்கள் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல ஊர் பக்கத்துல போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பேய், தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பார். அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் வந்து பார்த்தோன்னா நன்மையில் முடியும் என்றும், தீய மொழியை கூறின் தன்னுடைய செயல் வந்து பார்த்தோன்னா தீயதாய் முடியும் அப்படின்ட்டு அவங்க எடுத்துப்பாங்களாம். அதாவது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு செயலை வந்து ஏதோ ஒண்ணு தொடங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தோன்னா, அது வந்து நல்லதா முடியுமா, இல்ல கெட்டதா முடியுமான்னு ஐயம் கொண்ட பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தெய்வத்த கும்பிடுவாங்களாம். தெய்வத்த கும்பிட்டு அங்க நிப்பாங்களாம் ஓரமா. அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா, யாருன்னா ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா? அந்த வார்த்தை வந்து பார்த்தோன்னா, நல்ல சொல்லா இருந்துச்சுன்னா, அவங்க செய்ற செயல் வந்து பார்த்தோன்னா, நல்லபடியா முடியணும். அவங்க சொல்ற சொல் வந்து பார்த்தோன்னா, கெட்டதா இருந்துச்சுன்னா, அந்த சொல் வந்து பார்த்தோன்னா, கெட்டதா முடியும் அப்படின்ட்டு அவங்க எடுத்துப்பாங்களாம். ஓகேவா? இந்த இப்ப பாடப்பகுதியில இது வந்து என்னன்னா, முல்லை பாட்டுன்னு குடுத்திருக்காங்க இல்லையா? முல்லை நிலத்த பத்தி. இதுக்கான முல்லை திணை பத்தின முதற் பொழுது இதெல்லாம் குடுத்திருக்காங்க. நீர், மரம் இதெல்லாம். இதெல்லாம் நீங்க இப்போ நீங்க இதுல இந்த கிளாஸ்ல வந்து நீங்க படிக்க தேவையில்ல. இதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தோன்னா, புக்குக்கு 10த்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து பார்த்தோன்னா, குறிஞ்சி திணை, முல்லை திணை அப்படின்ட்டு ஒவ்வொரு திணைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா முதற் பொழுது எல்லாமே குடுத்திருக்காங்க. நான் அது வர சொல்ல ஒவ்வொன்னுத்துக்கான ஷார்ட்கட்ட நான் சொல்றேன். இப்போ வந்து பார்த்தோன்னா, இது வரைக்குமே இது இது நடத்திக்கிற வரைக்குமே போதுமானது. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரே ஒரு லைன் மட்டும் இருக்கும். அத மட்டும் பார்த்துருங்க. இதோ பாருங்க. இந்த உரிபொருள மட்டும் தெரிஞ்சுங்க. ஏன்னா உரிபொருள் பின்னாடி குடுத்திருக்க மாட்டாங்க. ஓகேவா? இதுக்கான இது என்னன்னா உரிபொருள் முல்லை நிலத்துக்கான உரிபொருள் என்னன்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். ஓகேவா? முல்லை நிலத்துக்கான உரிபொருள் என்னன்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா முள்ள வந்து பார்த்தோன்னா உள்ள இருக்குதா இல்லையா அவ்வளவுதான் ஷார்ட்கட். முள்ளு வந்து பார்த்தோன்னா குத்திட்ட உடனே என்ன பண்ணுவோம் நம்ம உள்ள இருக்குதா இல்லையான்ட்டு செக் பண்ணோம் இல்லையா? அதான் ஷார்ட்கட். ஓகேவா? இதோட லெசன் உங்களுக்கு ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க. நன்றி.